மேஷ ராசிக்கு காலை 9:45 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பிறகு சந்திரன் 9ஆம் இடமாகிய தனுசிற்கு சென்று விடுகிறது. குரு பார்வையிலே சந்திரன் இருக்கிறது. இது ஒரு அமாவாசை நாள் என்பதால் தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய மாதாந்திர தர்ப்பணம் செய்ய வேண்டிய ஒரு நாளாக விளங்குகிறது. ஆஞ்சநேயரை வழிபட வேண்டிய ஒரு ஹனுமத் ஜெயந்தி நாளாகவும் இந்த நாள் விளங்குவதால் அனைவரும் ஹனுமார் கோவிலுக்கு போகணும். அதிலும் குறிப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நிலவரம் அதிக நன்மை செய்யும் என்பதால் இறை வழிபாட்டிலே சற்று கவனம் செலுத்தினால் இன்னும் மேலும் அதிக நன்மைகள் நடைபெறும். பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே வலுவான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் தொழிலிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். தொழில் வளர்ச்சி மட்டுமின்றி பொருளாதார வளர்ச்சி உட்பட அனைத்தும் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷபராசிக்கு காலை 9:45 வரையிலே கிரக நிலவரம் சாதகமாக இருக்கிறது. அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. காலை 9:45 ஆரம்பித்து 2 நாட்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே இந்நாளிலே புதிய முயற்சிகளில் இறங்குவதாக இருந்தால் அதிகாலையிலே யாரிடமாவது முக்கியமான விஷயங்கள் பேசுவதாக இருந்தால் பேசலாம் 9:45க்குள்ள. அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து விடுகிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. அன்றாட கடமைகள் பணிகள் கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும் இருக்கக்கூடிய உங்களுடைய வேலைகளை தவிர மற்றவற்றை செய்யாமல் இருப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி யாருடனும் பேச வேண்டாம். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருந்த ஒரு சர்ச்சை இந்நாளிலே தீரும். பேச்சுவார்த்தை மூலமாக உங்களுடைய தொழில் பங்குதாரர்களுடனோ அல்லது சொத்து சம்பந்தமான விஷயங்களிலே உங்களுடைய பங்காளிகளுடனோ நீங்கள் பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் இந்த நாளிலே செய்யலாம். பொதுவாக இது ஒரு நன்மை செய்கின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. அனைத்து தரப்பினருக்கும் அனைத்து தொழில் செய்பவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கடகராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடக்கும் என்று சொல்லலாம். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே நிலவி வந்த ஒரு முட்டுக்கட்டை விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வந்து சேர வேண்டிய பணம் வரும். கடன் தொல்லை ஏதேனும் இருந்தால் அவற்றையெல்லாம் தீர்த்து விடுவீர்கள். தொழில் வளர்ச்சி கணிசமான முன்னேற்றம் காணும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். சிம்மராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். புதிய முயற்சிகளிலே இறங்குவதற்கு உகந்த நாள். நீங்கள் திட்டமிட்டபடி புதிய தொழில் துவங்குவது அல்லது புதிய திட்டங்களை அமல்படுத்துவது போன்றவற்றையெல்லாம் இந்நாளிலே நீங்கள் செய்யலாம். குடும்பத்திலே உள்ள சச்சரவுகள் சண்டைகள் இவையெல்லாம் முற்றிலுமாக தீர்ந்து அனைவருடனும் நல்ல ஒரு இணக்கமான போக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. மனஸ்தாபங்கள் எல்லாம் மறையும். குடும்பத்திலே ஒரு சுமூகமான ஒரு உறவு அனைவருடனும் ஏற்படும். பண விஷயத்திலே நல்ல ஒரு தாராளமான ஒரு போக்கு ஏற்படும். வரவு அதிகமாகும். தொழிலை மேம்படுத்த எடுத்து வரும் முயற்சிகளெல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். இது ஒரு அனைத்து விதத்திலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகின்றது. கன்னிராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொருளாதார ரீதியாகவும் ஏராளமான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும். பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது மிகவும் வலுவாக இருக்கிறது. நீங்கள் தனியார் கம்பெனிகளில் பணிபுரிபவர்களாக இருந்தாலும் அல்லது அரசு துறையிலே பணிபுரிபவர்களாக இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சிறிய பதவி உயர்வாவது கிடைக்க வேண்டிய ஒரு நேரம். ஒரு சிலருக்கு பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கலாம். நீங்கள் பணிபுரியும் இடத்திலே உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு அனைத்தும் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. துலா ராசிக்கு இப்பொழுது நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு
நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நாள், இன்றைய தினம் சனிக்கிழமை, அமாவாசை, அனுமத் ஜெயந்தி எல்லாம் சேர்ந்து வருகிறது. இந்நாளிலே அருகிலே உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று நாராயணா கோவிந்தா என்று சொல்லி பெருமாளை வழிபட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இந்நாளிலே உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். குறிப்பாக பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நல்ல நாள். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாள் என்று சொல்லலாம். புனித பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. ஒரு சிலர் தங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவார்கள். குலதெய்வ பிரார்த்தனை நேர்ந்து கொண்டு செய்கின்ற நாள். தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. 9க்குடைய சந்திரனும் 10க்குடைய சூரியனும் ஒன்றாக இணைந்து 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே புனிதமான விஷயங்கள், ஆன்மீக விஷயங்களிலே ஈடுபாடு அதிகமாக இருக்கும். புனித தல யாத்திரை எல்லாம் மேற்கொள்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம். தான தர்மங்கள் செய்ய வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி அனைத்தும் வெகு சிறப்பாக இருக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே சந்திரன் வந்துவிடுகிறது. காலை 9:45 சந்திரன் ராசிக்குள் வருகிறது. 12ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் காலை 9:45 கேட்டை நட்சத்திரம் முடிந்து மூல நட்சத்திரம் ஆரம்பிக்கும் பொழுது ராசிக்குள் வந்து விடுகிறது. இன்றைய தினம் மூலா நட்சத்திரம், அமாவாசை, சனிக்கிழமை. பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. ஆகவே அருகிலே உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் தொடர்பான நன்மைகள் வெகு சிறப்பாக இருக்கும். வழக்கு வியாஜ்யங்கள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய நாளிலே உங்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். பயணங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அவை அனைத்தும் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் விதத்திலே இருக்கும். நீங்கள் இன்றைய நாளிலே செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் தொடர்பான முயற்சிகள் எல்லாம் மகத்தான வெற்றி பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்காது என்பதை தவிர மற்ற அனைத்தும் வெகு நன்றாக நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நாள் என்று சொல்லலாம். மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். நீங்கள் மருத்துவத்துறை சார்ந்தவராக இருந்தால் இந்த நாளிலே உங்களுக்கு மகத்தான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எழுத்துத்துறை, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்திலே உள்ளவர்களை நீங்கள் மகிழச் செய்வீர்கள். உங்களுடைய அனைத்து விதமான முன்னேற்றங்களும் தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம் போன்ற அனைத்து விஷயத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு மிகச் சிறந்த நாள். இந்நாளிலே நீங்கள் புதிய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவீர்கள். அவற்றையெல்லாம் அமல்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாளாக விளங்குகிறது. பூர்வீக சொத்து, மனை, நிலம் தொடர்பான விஷயங்களிலே உங்களுக்கு ஓரளவு சாதகமான ஒரு போக்கு ஏற்படும். வீடு, மனை போன்றவற்றை வாங்குவது, விற்பனை செய்வது போன்றவையெல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது.